ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை நீதிமன்றம் மூலமாக திமுக காத்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திரும் மகத்தான ஒரு தீர்ப்பை திமுக அரசு முன்னெடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கக்கூடிய ஒரு ரெட் லெட்டர் டே ஆகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணாவும் கலைஞரும் கட்டி காத்த மாநில உரிமைகளுக்கு ஆபத்து நேரும் போதெல்லாம் திமுகவின் தலைவர் என்ற பொறுப்பிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலும் உள்ள உங்களில் ஒருவனாக மாநில உரிமை காக்கும் சட்ட போரில் தலைக்காமல் தான் முதன்மையாக நிற்பேன் அப்படிங்கிறதையும் ஒரு உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நியாயமும் வலிமையும் கொண்ட குரல் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கக்கூடிய வகையில நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவுடைய மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் குரல் ஓங்கி ஒலித்தது. தோழமை கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த நியாயத்தை மக்களவையிலும் மாநிலங்களிலும் எடுத்துரைத்ததாகவும் முதலமைச்சர் தொண்டர்கள் எழுதிக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக என தமிழ்நாட்டின் 39 மக்களவை எம்பிக்களும் மாநிலங்களவையில் உள்ள திமுக எம்பிக்களும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் தம் வயப்படுத்தி மாநில நலனை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவின் நம்பிக்கை குரலாக ஒலித்தார்கள் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 25 ஆண்டுகளாக நாடாளுமன்ற ஜனநாயக அனுபவம் பெற்ற ராசா மக்களவையின் மாற்று அவைத்தலைவராக அமர்ந்து அவை நடத்திய திறனும் அதுபோல மாநில எம்பியான எம் அப்துல்லா நடத்திய பங்கும் 40க்கு 40 என்ற அந்த மிகச் சரியானதாக காட்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில இந்த மத்திய பாஜக அரசு வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் மாற்றுக் கட்சி அரசுகளின் செயல்பாடுகளை தடுப்பதற்காகவே ஆளுநர்களை நியமித்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். நன்றி அபினேஷ்.